ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிலா ஹோம் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, வீட்டிலேயே சத்து மாவு வச்சு எப்படி கேக் செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1 கப் அளவுக்கு சத்து மாவு எடுத்திருக்கேன். இது அப்ராக்சிமேட்டாக 300 கிராம்ஸ் கிட்ட. இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். 5 to 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகரை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா சத்து மாவுலேயே ஆல்ரெடி வெல்லம் இருக்கிறதுனால சுகர் வந்து கம்மியாகவே எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட வெனிலா எசன்ஸ் இருந்தால் வெனிலா எசன்ஸ் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா 4 ஏலக்காய் அண்ட் 2 முட்டை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கேக் ஃப்ளஃபியாக வரும். இதில் வந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, அதாவது நார்மலாக நம்ம சோடா மாவு இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். ½ கப் அளவுக்கு பால் எடுத்துடணும். இதை வந்து நம்ம அரைக்க சேர்த்துக்கலாம். இப்போதைக்கு பாதி எடுத்திருக்கேன் அந்த கப்பில். மிக்ஸி ஜாரில் வச்சுட்டு பல்ஸ் மோடில் வந்து கிரைண்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி திக் பேஸ்ட் வரும்போது இன்னும் கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஆட் பண்ணி அந்த பதத்துக்கு வர அளவுக்கு பல்ஸ் மோடில் தான் நம்ம அரைக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வரும்போது, அதாவது லிக்விட் நம்ம ஸ்பூனில் எடுக்கும் போது லிக்விட் மாதிரி இருக்கணும். ஸோ அவ்வளோதான், கேக் பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. இப்போது நம்ம பேக் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஃபுல்லாக நம்ம வர மாதிரி தடவிக்கணும். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இருந்தால் பட்டர் ஷீட் ஒட்டிக்கலாம். Could cough out my emotions in a healthy manner and just become the right person that actually matters. And every day I drive my car to my little job and I find some peace. அதுக்கப்புறம் மைதா மாவு இல்லைன்னா ஏதாவது ஒரு மாவு இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி பாத்திரம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிடணும். ஸோ அப்போ தான் நம்மளோட கேக் பேட்டர் வந்து ஒட்டாமல் வரும். இப்போ இதில் வந்து நம்ம செஞ்சு வச்ச கேக் பேட்டரை இதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்ட பிறகு அதில் பபிள்ஸ் வராத அளவுக்கு நம்ம அதை தட்டிடணும். இந்த மாதிரி நம்ம ஷேக் பண்ணி தட்டினாலே அந்த பபிள்ஸ் ரிலீஸ் ஆகிடும். ஆல்ரெடி நான் இட்லி பாத்திரத்தை ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து 10 மினிட்ஸுக்கு நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். நம்ம செட் பண்ணி வச்சிருந்த கேக் பேட்டரை வந்து இதில் வச்சிடலாம். இப்போ நம்ம 1 ஹவருக்கு இதை வந்து பேக் பண்ணி எடுக்க போகிறோம். எவ்ரி 15 மினிட்ஸ் அதை நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். கேக் மேலே இப்போ நம்ம வைக்கிறதுக்கு சாக்லேட்ஸ் எடுத்துருக்கேன். நீங்கள் நட்ஸும் எடுத்துக்கலாம். சாக்லேட்டை இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம். அது இல்லாமல் நம்ம தனியாக சாக்லேட் சிரப்பும் பண்ண போகிறோம். கேக் மேலே ஊற்றி சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக சாக்லேட்ஸை வந்து நம்ம துண்டு துண்டாக இந்த மாதிரி நறுக்கிக்கணும். ஸோ டாப்பிங்க்கு வந்து நம்ம சாக்லேட்ஸ் எடுத்துருக்கோம், ப்ளஸ் பாலும் இருக்குது. பால் வந்து சாக்லேட் சிரப்புக்கு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பேக் ஆகிருந்தது. ஸோ நம்ம சாக்லேட்டை டாப்பிங் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தால் சாக்லேட் வந்து மேலே இருக்காமல் உள்ளே போயிடும். ஸோ அதனால தான் 15 மினிட்ஸ் கழித்து நம்ம இந்த மாதிரி போடுறோம். இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம்.
எவ்ரி 15 மினிட்ஸ் இல்லைன்னா ஒரு 30 மினிட்ஸ் கழித்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து செக் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ நம்ம சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணிடலாம். ஸோ நம்ம சாக்லேட் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் வந்து வாட்டரை ஊற்றி அதை பாயில் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு மேலே இன்னொரு பாத்திரத்தை வச்சு நம்ம வந்து அதை வந்து மெல்ட் பண்ண போகிறோம் சாக்லேட்டை. ஸோ சாக்லேட் எல்லாத்தையுமே போட்டுட்டு ஸ்பூனால் கொஞ்சம் கிளறி விட்டிங்கன்னா லைட்டாக அது மெல்ட் ஆகும்போது கொஞ்சமாக நம்ம மில்க் ஆட் பண்ணிக்கணும். ஸோ மில்க் ஆட் பண்ண பிறகு இந்த மாதிரி திக்காகும் போது இன்னும் கொஞ்சம் மில்க் ஆட் பண்ணி சிரப் மாதிரி எடுத்துக்கலாம். நம்ம கேக்கை ஒரு 5 மினிட்ஸுக்கு ஆற வச்சுட்டோம். ஸோ இப்போ நம்ம அந்த கேக்கை வந்து எடுத்துடலாம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு நைஃப் எடுத்து ஓரத்தில் ஃபர்ஸ்ட் வந்து அது ஷார்ப்னஸ் எடுத்துடணும். ஸோ அப்போ தான் வந்து கேக் வந்து உடையாமல் வரும். கேக் பார்த்திங்களா இந்த மாதிரி தான் ஃப்ளஃபியாக அழகாக வந்திருக்கு. ஸோ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் சாஃப்டாக வந்திருக்கு. இதுக்கு மேலே நம்ம அந்த சாக்லேட் சிரப்பை வந்து ஊற்றிடலாம். ஸோ நீங்கள் வந்து இதை கட் பண்ணி அதாவது 2 பீஸாக கட் பண்ணி இதை வந்து சாஸ் மாதிரி நடுவில் ஊற்றலாம். பட் நம்ம வந்து இந்த மேலே வந்து கொஞ்சம் மெல்ட் பண்ணி தான் ஊற்றிருக்கோம். சாக்லேட் சிரப் நமக்கு தனியாகவே கிடைக்கும். ஸோ அது கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கேக்கை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ நல்லா வந்திருக்குன்ட்டு. கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக வந்திருக்கு. சத்து மாவை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி கேக் மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடும். ஸோ சத்து மாவில் நம்ம கேக் செஞ்சது வந்து ரொம்ப சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நிலாஸ் ஹோம் கிச்சனை.